दक्षिणामूर्तिसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஓம் நமோ பகவதே முத்துகிருஷ்ணாய. எனக்கு இந்த போடியம் என்றைக்குமே பிடிக்காது. டான்ஸர் இல்லையா, அதனால் இந்த ஆடியன்ஸுக்கும் நம்மளுக்கு நடுவில் ஒரு தடை இருக்கக்கூடாது. எனக்கு எப்போவுமே இந்த போடியம் அது எதிர்க்க பேச நின்னாலே ஏதோ ஒரு தடை இருக்கிறாப்புல இருக்குது. அதாவது இந்த கனெக்ஷன் பிட்வீன் த ஆடியன்ஸ் அண்ட் த கலைஞர் தான், அதுதான் ரசாவே கிரியேட் பண்ணுறது. ரசா இல்லாட்டா இங்கேருந்து உற்பத்தி ஆகாதே. ஆடி அதை அனுபவித்து ஆடி அது பார்க்குறவாளும் அனுபவிக்கணும்னா there must be those positive vibrations. So forgive me for not using the podium. என்னை பற்றி இவ்வளோலாம் சொல்ல தேவையில்லை. திஸ் இஸ் கவிஸ்ரீஸ் டே. இன்றைக்கி அவள் தான் ஹீரோயின். அவளை பற்றி தான் பேசணும். பரவாயில்ல, சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் நிதானமாக. பெரிய கீர்த்தனம் அது வர்ணமாக அமையலை, அது ஒரு நாட்டிய நாடம் அமைஞ்சிடுது. ஸோ அதை இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி ஆடினப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் மாற்றுறது அவ்வளவு சுலபம் இல்லை. முதல்ல நம்மளாம் ஏன் ஆடுறோம்? எதுக்கு நாட்டியம் இருக்குது? ஏன் நம்ம கலாச்சாரத்தில் நாட்டியம், சங்கீதம், நாடகம் எல்லாத்துக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? நாட்டிய சாஸ்திரம் மோர் தென் 2000 years old. அதில் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது எல்லாரும் பிரம்மாட்ட போனாலாம். பிரம்மாட்ட போனோன்னு சொன்னாலாம், இந்த உலகத்தில் ரொம்ப எல்லாரும் கீழ்த்தனமாக நடந்துட்டுருக்கா. காரணம் என்னன்னா, பண்ணுறதுக்கு ஒன்றுமே நல்ல காரியத்தில் மனசை செலுத்த மாட்டேங்கிறா. ரொம்ப அசத் ஆன விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. காரணம் என்னதுன்னா, வேதங்கள் நம்மளுக்கு நல்ல பாதையை காமிக்கிறது. அது எல்லாரும் படிக்க முடியாதனால, கேட்க முடியாதனால இவ்வளவு அசத்தான காரியங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் ஒரு கிரீடனியக்கான சமஸ்கிருதத்தில், அதாவது ஒரு விளையாட்டு சவான், ஒரு கிரீடனியக்காவை நீங்கள் உருவாக்கணும். அதை பார்த்து அதில் மனசை செலுத்தி நல்ல வழியில் போகும் மனசு. அது மனசு நல்ல வழியில் போனால் எவ்ரிதிங் வில் பி குட், பியூர், பியூட்டிஃபுல் அண்ட் ஆஸ் இட் ஷுட் பி. அப்போ பிரம்மா என்ன பண்ணாரா, ஒவ்வொரு வேதத்திலேருந்து ஒரு அங்கம் எடுத்தாராம், முக்கியமான அங்கம். எல்லாத்தையும் சேர்த்து 5வது வேதத்தை he created, which was the நாட்டிய வேதா. ஆனால் இந்த நாட்டிய வேதத்தை அவர் கிரியேட் பண்ணினப்புறம் அதை இன்டர்ப்ரெட் பண்ணோம் இல்லையா, ஒரு பெரிய ட்ரீடைஸ், ஒரு வேதமாகவே இருக்குன்னா அதை புரிஞ்சு, அதை எப்படி அது உருவாயிருக்குன்ட்டு புரிஞ்சு, அதை எப்படி நம்ம வெளிப்படுத்தணுன்ட்டு அதுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பெரிய மேதைகள் தேவை. அதுதான் முதல் பரத முனி எழுதினது. அதை அவர் கூப்பிட்டு, அதாவது பிரம்மா பரத முனியை கூப்பிட்டு இந்த நாட்டிய வேதத்தை கொடுத்து, இது இந்த டீட்டெயிலில் பண்ணாலாம் எல்லாருக்கும் புரியாது. அதனால் அவர் அதோட சாராம்சத்தை எடுத்து நாட்டிய சாஸ்திராவாக எழுதினார். அண்ட் தாண்டு மூலம் வந்தது தாண்டவம், அண்ட் உஷஸ் மூலம் வந்தது லாஸ்யம். அதனால் 2 முக்கியமான அங்கங்கள் நாட்டியத்தில்
Tandavam, the vigorous dance, and Lasyam, the delicate dance of Shiva and Parvati. ரெண்டுமே தென்படும். இன்னைக்கு ரெண்டுமே தென்பட்டது. கவிஸ்ரீ அழைக்க வந்தோன்னு உட்காருமா, டயர்டாக இருப்பேன். கவிஸ்ரீ அவ குரு, அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரோடையும் சேர்ந்து என்னை அழைக்க வந்தோன்னே நான் சின்ன பொண்ணு லக்ஷணமாக இருக்கா, கட்டாயம் நல்லா இருக்கும், எதிர்பார்ப்போடு தான் வந்தேன். ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு மேலேயே அவள் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டா. அகெயின் அபிநய தர்ப்பணத்துலலாம் எழுதப்பட்டிருக்கு, நான் ஒரு பாத்திர லக்ஷணம்ன்ட்டு இருக்குது. இந்த காலத்துலலாம் எதையும் சொன்னால் பாடி ஷேமிங் இது அதுன்ட்டு என்னென்னமோலாம் சொல்லிடுறா. பட் ஐ டோன்ட் பிலாங் டு ஜென்ஸி. நான் பேபி பூமர் அந்த லெவலில், ஆல்மோஸ்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன். அப்படி இருக்கச்ச இந்த குழந்தை அந்த அந்த ஒவ்வொரு லக்ஷணமும், முகம் அழகாக இருக்கணும், அப்புறம் கண்ணு, அதாவது அழகு விட லக்ஷணங்கிறது, லக்ஷணம் இஸ் இன்னர் பியூட்டி, அது இருக்குது கவிஸ்ரீக்கு. செட் கண்ணு ட்ரூப்பிங்காக இருக்கக்கூடாதான், லைட் கலர்டாக இருக்கக்கூடாதான், ஒன்றரை கண்ணாக இருக்கக்கூடாதான், எல்லாமே விவரமாக இருக்குது. இவளுக்கு கண்ணு பேசுகிற கண்கள், அது முக்கியம். ஏன்னா ஒரு பாத்திரத்தோட டெப்த்தை வெளிப்படுத்தணும்னா பேசும் கண்களாக இருந்தால் தான் அது வெளியில் வரும். அப்புறம் தாளம் நன்னா இருக்கணும், கச்சிதமாக. கண்டபடி காலை தட்டி கையை ஆட்டி பாடுறவா ஒரு பக்கம், ஆடுறவா இன்னொன்று பக்கம்னா அது டோட்டல் கேஆஸ் தான், கன்ஃபியூஷன் தான். அது தட் இஸ் நாட் ஆர்ட். ஆர்ட் இஸ் வாட் மேக்ஸ் எவ்ரி திங் பியூட்டிஃபுல். எது எடுத்தாலும் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். பெரியவாலாம் சொல்லுவா, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சொல்லுவார். ஐ எம் ஷுவர் திரு ஸ்வர்ணசேகர் அதை நான் சொல்கிறத ஒத்துப்பார். பெரியவாள்லாம் என்ன சொல்வான்னா, அதாவது சில்ல ரசங்கள்லாம் இருக்குது, பீபத்சம் இல்லாட்டா ரௌத்ரம், இதெல்லாம் ஓவர் டூ பண்ணிடாதேங்கோ, விகாரமாக இருக்குன்ட்டு சொல்வாள். அது ஒரு அளவோடு தான் பண்ணணும். ஸோ அது அப்படி இருக்கிறச்ச அந்த அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் நாட்டியத்தில். அவளுக்கு நல்ல அது அளவு இருக்குது. குரு லதா அதை ஷி ஹஸ் என்ஷூர்ட் தட் அந்த அளவோட கண்ட்ரோலோட எல்லாமே அந்த ஔச்சித்தியமோடு இருக்கிறாப்புல தான் சொல்லி கொடுத்துருக்கா. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஈவன் த சாய்ஸ் ஆஃப் ராகாஸ். நார்மலி பிகினிங் ஆஃப் அ பெர்ஃபார்மன்ஸில் ரசாளி, லலிதா, இதெல்லாம் பிகினிங் ஆஃப் அ பெர்ஃபார்மன்ஸில் நம்ம பார்க்கக்கூடியறாப்பில் இருக்காது எப்போவும். வெரி இன்ட்ரெஸ்டிங். சாய்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அந்த திருப்புகழ் அதோட கந்தர் அனுபூதியை சேர்த்தது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அந்த கௌத்வம் ஸ்ரீலங்காவை கொண்டு வந்துட்டேங்க, திருக்கோணேஸ்வரம். நல்ல வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸாக இருந்தது. இந்த பாவயாமி ரகுராமம் மகாராஜா சுவாதி திருநாள் ஏற்றது அனௌன்ஸ்மெண்ட்லேயும் சொன்னாங்க. அது சாமானியமான ஒரு கிருத்தி இல்லை. ஏன்னா ஈஸியாக நார்மலி ஆதி தாளம் இஸ் ஈஸியஸ்ட் தாளம். பட் ரூபக தாளத்தில் நல்லா ஃப்ரீயாக அபிநயமும் பண்ணிட்டு நிறுத்தம் ஆடிடலாம். ஆனால் அபிநயமும் பண்ணிட்டு பண்ணணும்னா அது நல்ல கிரிப் ஆஃப் தாளம் இருந்தால் தான் முடியும். அவரோட ரொம்ப அழகான இது ஒரு ராக மாளிகையில்
அமைஞ்சிருக்கு. முதல்ல நாட்டியத்தில் இதை எடுத்து பண்ணினது என்னோட மதிப்புக்குரிய குரு திரு வழுவூர் ராமையா பிள்ளை. அவர் அந்த கிரேட் குமாரி கமலாக்காக இதை நாட்டியத்தில் அமைச்சார். அது அப்புறம் நிறைய பேர் சோலோவாக பண்ணியிருக்கா, நாட்டிய நாடகங்களாகவே எடுத்து பண்ணியிருக்கா. நான் அந்த நாட்டிய நாடகமாக சோலோவாக ரெண்டும் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு ரொம்ப கமாண்ட் அண்ட் மாஸ்ட்ரி ஆஃப் நாட் ஜஸ்ட் டான்ஸ் பட் நம்மளோட இத்திஹாசம். ஏன்னா இதெல்லாம் சும்மா இதெல்லாம் கதை இல்லை, வரலாறு, இத்திஹாசம். We should not use the word mythology because it has happened. They lived it. So இந்த இத்திஹாசத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி அப்போ டு கோ கனெக்டட் பேக் டு தட் கிரீடனியக்கா, ஏன் இந்த கிரீடனியக்காவை பண்ணி கொடுத்தார் பிரம்மா நம்ம எல்லோருக்கும்? ஏன்னா இது மூலம் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்ட்டு. அது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் தேவை. இந்த காலகட்டத்தில் அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. என்ன சோஷியல் மீடியாவே போருமே, நம்ம தலையை கிரிக்க வச்சு ரெண்டு விதத்தில், அதாவது தலை சுற்றி விழுந்துடுவோம், இன்னொன்று மண்டைக்கும் ஏறிடும். ரெண்டுமே நல்லதில்லை. அதில் எனக்கு ஒரு சின்ன இது ஞாபகம் வருது. எனக்கு 2 சிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா. சிந்திஸ்க்கெலாம் நம்ம இத்திஹாசம்லாம் அவ்வளோவாக தெரியாது. அப்போது இதே பாவியாமியை ரகுவம்ச திலக்கம்மா 3 hour டான்ஸ் ட்ராமாவை வி டிட் இட். அப்போது அவள் அம்மா கடைசியில் கையை தூக்கி என்னை கும்பிட்டா, உங்களால தான் எங்கள் குழந்தைகளுக்கு இப்போது ராமாயணமே தெரியறது. ஏன்னா இப்போதான் சமீபத்தில் தான் திருப்பி இண்டிக் வேல்யூஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுட்டு வருது. நான் பேசுகிறது I'm talking about 1980. So that is 45 years ago. அப்போ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் டு இண்டிக் வேல்யூஸ் கிடையாது. நம்ம சம்ஸ்காரம், நம்ம பாரதிய சம்ஸ்கிருதிக்கு இந்த அளவு ஆலோசனை, இந்த அளவு டிஸ்கஷன், இந்த அளவு ப்ரைட், பெருமை அதுவும் கிடையாது. அப்போது அது சொன்னோன்னே ஐ ரியலைஸ் குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசுல எப்படி நம்ம கலாச்சாரத்தில் தாலாட்டு பாடியே விஷயத்தை கொண்டு வந்துடுவா குழந்தைக்கு. ஒரு மீனாட்சி தாலாட்டு, ஒரு ராமர் தாலாட்டு, ஒரு கிருஷ்ணர் தாலாட்டு, அது மூலியமே குழந்தையோட சப்கான்ஷியஸில் இறங்கிடும். அதே மாதிரி தான் இந்த சின்ன 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 இத்திஹாசத்தெல்லாம் எடுத்து நாட்டியம் மூலம் சங்கீதம் மூலம் கீதம் வாத்தியம் கதா நிருத்தியம் மூலம் இது எல்லாத்தையும் சின்ன வயசுலேயே நம்ம குழந்தைகளுக்கு ஓட்டிட்டா, we don't have to bother about them when they grow up. They will be wonderful citizens of this country. அதெல்லாம் இப்போவே கவிஷிக்கு நல்லா மனசில் பதிஞ்சிருக்கு, தெரியறது, புரிஞ்சுண்டு தான் எல்லாம் பண்ணியிருக்கா. அதுக்கு கிரெடிட் ஆஃப்கோர்ஸ் கோஸ் டு லதா அண்ட் ஐ திங்க் ரங்கப்பிரியா இஸ் also teaching in your organization. ஸோ என்ன முக்கியம்னா டீச்சர்ஸ் கலையை ஃபிசிக்கலி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போகாது, ஆழத்தில் போனால் ஆழத்தில் சொல்லி கொடுக்கணும். அப்போது தான் இது ஒரு இல்லாட்டா கூவம் மாதிரி சிக்கிக்கும், தண்ணி ஃப்ளோ ஆகாது. நம்மளுக்கு we wanted to be a Ganga, we wanted to be a Kaveri, and தலைமுறை தலைமுறை தலைமுறையாக இது அப்படியே இது ஒரு பெரிய நதியாக அப்படியே ஃப்ளோ பண்ணிகிட்டே போகணும். ஃப்ளோ பண்ணி கடைசியில் எங்கே மீட் பண்ணோம்? முதல்ல கவிஸ்ரீ இது முதல்ல ஒரு ஃபிசிக்கல் டிசிப்ளினாக தானே இருந்தது. ஒரு ஒரு தெய்யும் தத்தா, ஒரு குதித்த மெட்டி, எல்லாம் ஃபிசிக்கல் டிசிப்ளின். நான் இன்னமும் சொல்கிறேன், ஜிம் போக தேவையில்லை. நடனமணியாக இருந்தால், நர்த்தகனாக இருந்தால்,
நீங்கள் தினம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட வேண்டாம், ஆடினேன்னா போகிறோம், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது உடம்புக்கு. ஆனால் என்ன ஆகிடுறதுன்னா, இன்றைக்கி டான்ஸஸே என்ன பண்ணிட்டுருக்கா, ஜிம்மில் போய் உட்காண்ட்ருக்கா, டான்ஸ் கிளாஸில் ஆட மாட்டேங்க. அதுதான் ட்ரூத்து. ஐ திங்க் எவ்ரி டீச்சர் வில் எக்ரி வித் மீ. ஏன்னா எங்கள் ஆச்சாரியாலாம் என்ன சொல்லனா, தினம் அடவை முதல்ல ஆடிக்கோ, அடவு ஆடினா அப்படியே உடம்பு எல்லாமே வில் பி ஃபிட்ம்பா. அப்போது முதல்ல ஃபிசிக்கல் ஆரம்பிக்கும், அப்புறம் மனசை செலுத்துவோம், புரிஞ்சிக்க பார்ப்போம். ஸோ மென்டல் டிசிப்ளின், அப்புறம் இன்டலெக்சுவல் டிசிப்ளின், அப்புறம் அதை புரிஞ்சு ஆழத்தில் புரிஞ்சு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஆடியன்ஸோடு ரிலேட் பண்ணச்சே இமோஷ்னல் டிசிப்ளின். ஆனால் கடைசியில் அந்த நதி எங்கே போய் சேரணும், அந்த சாகரத்தில். அது ஃபைனலி இட் பிகம்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். நம்ம நாட்டில் we do not dance or sing just for the sake of art. Art is not for art's sake alone. Art in our country is for the sake of God. நம்ம பணிவோட ஹியூமிலிட்டியோட சரண்டர் பண்ணோம்னா அந்த சக்தியை நம்ம தூக்கி கொண்டு போயிடும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்றைக்கி கவிஸ்ரீ ஹஸ் டான்ஸ்ட் earlier on stages. ஆனால் இது ஒரு பெரிய படி எடுத்து வச்சுருக்கிறது. அரங்கேற்றம்ங்கிறது ஒரு முக்கியமான கட்டம் நம்மளோட வாழ்க்கையில். ஆனால் என்ன இன்னொன்று எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும்னா, த ஆர்ட் இஸ் கிரேட்டர் தென் தி ஆர்டிஸ்ட். நம்ம சரண்டர் பண்ணோம், நம்ம தொழணும் கலையை, நம்ம விட கலை தான் பெருசு. ஆஹா நான் சாதிச்சிட்டேன்ட்டு வந்தது ஒரு க்ஷணம் அங்கேருந்து ஒரு குட்டு விழும் தலையில், அப்படியே டங்குன்னா போயிடுவோம். அப்படி தலையை தூக்கி கர்வத்தோடையும் இருக்க வேண்டாம், தலை குட்டு வாங்கியும் கீழே ஹம்பிளாக வேண்டாம். இருக்கிறதே இட்ஸ் அ பாத் ஆஃப் ஹியூமிலிட்டி. அண்ட் இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த குட்டி தங்கச்சி அவளோட இன்வால்மெண்ட்டு, அக்காவோட அரங்கேற்றம் ஆசி. ஐயா அது சொன்னாடே அன்றைக்கி கேட்டேன், அன்றைக்கி வீட்டில் அவள் ஆடுறா. ஆனால் நானும் சேர்ந்து அரங்கேற்றம் பண்ணோன்னு சொல்லாமல் அவள் கரெக்டாக அழகாக ஒரு இன்வால்மெண்ட். அது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இன்வால்மெண்ட், குடும்ப இன்வால்மெண்ட் இல்லைன்னா ஒரு குழந்தையாலையும் மேலே வர முடியாது. எந்த துறையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பேரண்ட்ஸ் இங்கே இருப்பேன், ஒவ்வொருத்தையும் நான் கையை தூக்கி கும்பிடுறேன். ப்ளீஸ் டிஸ்கவர் யோர் சைல்ட்ஸ் டேலண்ட் அண்ட் நர்ச்சர் இட். அவளை சப்போர்ட் பண்ணுங்க. அவளுக்கு என்ன எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் இந்த குழந்தை குட்டி தங்கச்சி also came on stage. So you see the family involvement. எல்லாரும் டோட்டல் பங்கெடுத்துட்டு இந்த ஒரு அரங்கேற்றம், இது யாரோ சொன்னான்ட்ட அரங்கேற்றம்லாம் குடும்ப விஷயமாக எடுத்து வசுதைவ குடும்பகம், உலகமே ஒரு குடும்பம் தான், குடும்பம் தானே. ஸோ அப்படி தானே இட் பிகின்ஸ் அட் ஹோம், isn't it? நம்ம ஒத்துமை, அண்ட் தென் இட் ரீச்சஸ் அவுட் டு பீப்புள். நீங்கள் எல்லோரும் வந்திருக்க இந்த குழந்தைய பாராட்ட, அதை தட்டி கொடுக்க, அண்ட் ஷி வில் ஒன் டே கோ ரைஸ் டு ஹைட்ஸ். பட் always keeping in heart the fact that the art is greater than the artist. இன்னைக்கு பக்கவாத்தியம், அது என்ன, யார் தான் பக்கவாத்தியம் என்று பேரை வச்சாலோ எனக்கு தெரியல. பக்காவாத்தியமாக இருக்கா. அது அந்த காலத்துலலாம் கோவில்லலாம் உட்காரலாம் முடியாது, சைட்லலாம் உட்கார மாட்டா, பின்னாடி டான்ஸர் பின்னாடியே மின்னுக்கும் பெண்ணுக்கும் வந்துட்டுருப்பா. எல்லாம் பாடகா நட்டுவனார் எல்லாரும் தே வில் மூவ் வித் த டான்ஸர், உட்கார மாட்டா. அப்புறம் உட்கார்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது, உட்கார ஆரம்பித்தா. அவள் குவாய்ட்டாக அந்த விங்ஸில் உட்காண்டிருக்கா.
ஆனால் அவள் எப்படி வாசிக்கிறாளோ அதை நம்ம எப்படி அனுபவித்து நம்ம ஆடுறோமோ அதுதான் விங்ஸில் உட்காண்டிருக்கிறவாள் தான் எங்களுக்கு விங்ஸையே கொடுக்கறது டு ஃப்ளை. வெரி குட் ஆர்டிஸ்ட். அண்ட் ஏத்தாப்பில் என்ன தேவையோ அதை வாசித்தா எல்லாரும். அந்த லதா and a combination of Lata and Rangapriya on Natvangam and Sholkattu, Hariharasudan on Mridangam. நான் சொல்கிறேன், என் ஆர்டரில் சொல்கிறேன். ஹரிஹரசுதன் on Mridangam, Dr. Dinesh on violin, and Nimal Varshan on the flute. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் சுபஸ்ரீ அக்கறை சுபஸ்ரீயோட பேரை கடைசியில் சொன்னேன்னா அது ஒரு சிக்கரம் மாதிரி. ரொம்ப நல்லா பாடினார், ரொம்ப நல்லா இருந்தது. பக்கவாத்தியமாக எல்லாரும் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னும் தர சொல்லணும் கட்டாயம், மகாலட்சுமி ஐயரா மேக்கப் போட்டது ரொம்ப அழகான மேக்கப். இவரை நான் முந்தி பார்த்தது கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது. அலங்காரம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாருக்கும் என் பாராட்டுகள். வெஸ்ட்டில் ஒரு ஒரு அப்ரோச் உண்டு. அதாவது பெர்ஃபார்மன்ஸில் நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் ஆர்டிஸ்ட்னால், முதல்ல தம்பூரா, அப்புறம் வீணாவோ வேணுவோ வயலனோ, அப்புறம் மிருதங்கம், அப்புறம் பாட்டு, நட்வாங்கம். அப்படி they will come up the other way. So but இன்னைக்கு I began with the most important Natvangam and went through all of them and went back up to congratulate the entire team. It's been a great morning, well spent. ரொம்ப நல்லா இருக்குமா மேக்கப். ட்ரெஸ்ஸும் கேரிஷாக இல்லாமல் சட்டிலாக பியூட்டிஃபுல்லாக ஏஸ்தட்டிக்காக இருந்தது. என் பாராட்டுகள். நல்லா மேலுக்கு மேலே வரணும். அண்ட் யூ மஸ்ட் டான்ஸ் ஷுட் பிகம் யுவர் லைஃப்ஸ் பிரெத் அண்ட் இட் ஷுட் பி a beautiful journey. You become one with it. You don't need the world. You only need your Rasika world. So congratulations, congratulations Lata, to the parents, to Rangapriya and all of them. And the little one will, I hope to see your Arangetram soon. So, namaskaram. Thank you, ma'am, for your valuable words. தஞ்சையை பிறப்பிடமாக கொண்ட குரு ஸ்வர்ணசேகர் அவர்கள் தஞ்சை நால்வர் என்று போற்றப்படும் பரம்பரையில் 8வது தலைமுறையான திரு KP கிட்டப்பா பிள்ளை அவர்களின் நேரடி சிஷ்யர். தஞ்சை மகாலிங்கர் ஐயர் அவர்களிடம் சங்கீதமும் திரு ஸ்ரீனிவாசர் ஐயர் அவர்களிடம் வீணை கற்றிருந்தவர். கல்வியில் MA வரலாறும் சென்னை பல்கலைக்கழகத்தில் MA நாட்டியமும் கற்றவர். தஞ்சை நாட்டிய கலாலயம் என்ற பதிவுற்ற நாட்டிய பள்ளியாக தஞ்சை, பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, பேராவூரணி, விராலிமலை, சென்னை ஆகிய இடங்களில் சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார். இவருடைய கலை சேவையை பாராட்ட பல ஸ்தாபனங்கள் இவரை கௌரவித்துள்ளனர். Now I request Guru Swarnashekhar அவர்கள் to share some words. ஸ்ரீ குருபியோ நமக. இங்கு நாட்டிய சிகாமணியாக என் சகோதரியாக அமர்ந்திருக்கும்
அக்காவிற்கு நமஸ்காரம் மற்றும் சான்றோர் பெருமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாட்டியத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டியம் என்பது மிகச் சிறப்பாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தது என்றதை நமது அக்கா இங்கு மேடையில் எடுத்துரைத்தார்கள். ஒவ்வொரு கலையும் போற்றக்கூடியது, அதுவும் நமது நாட்டிய கலை மிகவும் போற்றக்கூடியது. அதை செவ்வனே கொண்டு வருவது அந்த குடும்பத்தின் பாராயண ஒரு கடமை. அதிலும் தஞ்சை என்பது கலைகளுக்கு மிக உயர்ந்த ஒரு சிகரம். அது உலகம் அறிந்த ஒரு செய்தி. அந்த பகுதியில் இருந்து நான் வந்திருக்கிறேன் என்பது அந்த கலை குடும்பமும் அதை போற்று கலைஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கலைகளுக்கு ஒரு முக்கியம் கொடுத்து நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தை நினைக்கும் பொழுது அவர்களை பாராட்டுவதை விட நான் எளியவனோ சிறியவனோ பெரியவனோ நமஸ்காரம் பண்ணுவது மிகச்சிறந்ததாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். காரணம் என்னவெனில், படிப்பை இப்பொழுது காலகட்டங்களுக்கு படித்தால் என்ன சம்பாதிக்கலாம், எப்படி இந்த வாழ்க்கையை பெருமையாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் இருக்குது. என்னுடைய அனுபவத்தைப்படி என்கிட்ட இருக்கிற சில ஸ்டூடெண்ட்டுகளே நல்லா ஆடுவா. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த நாட்டியத்தினால என்ன வரப்போகிறது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை படிக்க வைக்கலாமேன்னு அப்படி அனுப்புகிற ஒரு காலகட்டத்தில் இதுக்கு எத்தனை செலவானாலும் பரவாயில்ல, அது ஒரு செலவு கிடையாது. நம்ம குழந்தை இந்த நாட்டியத்தை கற்றுக்கணும், அது முறையாக அரங்கேற்றம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த தாய் தந்தைகள், குறிப்பாக சொல்லப்போனால் அந்த குழந்தையோட பாட்டி இதில் மும்முரமாக இறங்கி இவ்வளோ தூரம் அதை பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த குழந்தையோட அம்மா ஜெயஸ்ரீங்கிறவா என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. அந்த பொண்ணை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு கேளுங்களேன், என்னோட சுகிர்தான்னு ஒருத்தி அவள் தான். அவன் மூலமாக இவா எனக்கு அறிமுகமாகி 2 குழந்தைகளுக்கு தாயாகி அதுக்கப்புறம் தன்னை அரங்கேற்றம் பண்ணிக்கணும்னு ஆசையோட அவருடைய வீட்டுக்காரரும் ஒத்துழைச்சி என்கிட்ட அரங்கேற்றம் பண்ணிண்டா. ரொம்ப அழகாக ஆடுவா. ஆமாம், என் ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இது சொல்ல வரேன்னா, 2 குழந்தைங்களும் பிறந்து நல்லா கரகோஷம் கொடுங்க. தன் குழந்தைகள் ஆடிக்கிட்டு இருக்கும்போதும் அந்த ஒரு சின்ன வயசில் நிறைவேறாததை 1-2 குழந்தைகள் தாயாகி அந்த வயசுக்கு மேலே ஒரு 1.5 hours அந்த அரங்கேற்றத்தை கற்றுண்டு ஃபுல்லாக பண்ணினா. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த வழியில் அடுத்து தன் குழந்தையும் இதில் சிறப்பாக பண்ணியிருக்கா பாருங்கள். அதுக்கு தான் நான் சொல்ல வரணும். இங்கே நாட்டியத்தை பற்றி நான் பேசுகிறத விட அக்கா எல்லாம் பேசுனதுனால இந்த விரிவான செய்தியை உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய கலைகளை வளர்க்குறதுக்கு என்ன பாடுபடணும், அதில் லாபம் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. நான் எம்ஏ ஹிஸ்ட்ரி முடித்து டைப்ரைட்டிங் ஷார்ட்னு எல்லாம் முடித்து டிஃபென்ஸில் வேலை பார்த்து அதையும் இல்லாத பட்சத்துக்கு அம்மா விட்டு வர முடியாதனால தஞ்சாவூர்லேயே இருந்து இன்றைக்கி எனக்கு ஜீவனம் நாட்டியத்தில் தான். எனக்கு அது போகிறோங்கிற அபிப்பிராயத்தில் இருக்கேன். எனக்கும் நிறையா குழந்தைகள் இருக்காங்க, நிறையா ஆடுறாங்க. இது இன்னிசையோடு அதை பரிந்து பரிமாறுறதுக்கு பெரியோர்களும் எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. அதுபோல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வேணாலும் கொடுங்க. நாட்டியத்தில் வரும் வராது அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உடைய ஒரே சமாச்சாரம் இந்த நாட்டியமும் இசையும் தான். இதில் பணம் வருமாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் உன்னையே பற்றி கொண்டேன் என்று நான் பற்றி கொண்டதனால் இன்று நான் மிளிர்கிறேன் இந்த நாட்டியத்துறையில். அதனால் படிப்புக்கோ இதுவோ கிடையாது. ஆனால் நிச்சயம் நாட்டியத்துறையோ இசைத்துறையோ எந்த ஒரு வகையிலும் அதை முழுமையாக நம்ம ஏற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாக அதற்கு ஒரு பரிகாரம் உண்டு. அதுதான் என்னுடைய பெருமை. அக்காவை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியலாம், தெரிஞ்சிருக்காமலும் இருக்கலாம். எங்கேயோ இருந்து பிறந்து வளர்ந்து இந்த நாட்டியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த சென்னையில் வந்த வரலாறு அந்த அக்கா. அவங்கள தெய்வம் கைவிடலை. இன்றைக்கி முப்பெரும் தேவிகளாக இருந்த பத்மா அக்கா, சித்ரா அக்கா, ரகுபதி அக்கா, இவங்க எல்லாருமே சுதாராடுகள், இவங்க எல்லாரும் அந்த காலத்தில் ஒரு முக்கியத்துவான ஒரு நாட்டிய மணிகள். இன்றும் அந்த நாட்டியத்தை வலுவாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக குரு
குரு எவ்வழியோ அவ்வழிதான் அந்த மாணவ மாணவியரும் உருவாகுவாங்க. என்னுடைய வாத்தியார் சொல்லுவார், இந்த நாட்டியமோ இசையோ எங்கிருந்து வந்ததோ அங்கே தான் போகணும்னு சொல்லுவார். ஜனரஞ்சகமாக மனிதர்கள் நம்ம பண்ண முடியாது, இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. அதுபோல் குரு எவ்வளோ ஒரு அமைதியான ஒரு குருவாக இருக்கா பாருங்க. தன் நாட்டியத்தை மிளிறதுக்கு அதுக்கு ஒரு சமாச்சாரமாக இப்போ உள்ள நாட்டியம் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரிமா குரு அவ்வளோ அமைதியோ அதே போல் அவளுடைய ஸ்டூடெண்ட்டு. நம்ம என்னவோ நான் பார்த்தது இங்கே உட்காந்து பார்க்கும்போது ஏதோ மான் தான் ஆடுற மாதிரியே இருந்தது. மான்குட்டி துள்ளி துள்ளி ஓடுமே அந்த மாதிரி அவளை நேர்த்தியாக அக்கா சொன்ன மாதிரி நாட்டியத்தை அந்த அடவுகளோ உட்காந்து கிடக்கண்ணா உடைகளோ எதுலேயுமே ஒரு நவீன காலத்தில் இல்லை. எல்லாமே இந்த பழமே மாறாமல் மிக அழகாக அதை நேர்த்தியாக குரு அவர்கள் பண்ணிக்கொண்டு இப்போ ஆடின உருப்படிகளும் அனைவருக்கும் புரிகிற மாதிரியும் தற்காலத்துக்கு உதவுற மாதிரியும் மிக அழகாக அந்த நாட்டியத்தை அமைத்து கொடுத்ததற்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆமாம், இப்போ நாட்டியத்தெல்லாம் பல மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் இராமல் அதோடு இல்லாமல் இந்த குருவோட குரு ரேவதி முத்துசாமிங்கிற மிக அருமையான ஒரு நாட்டிய பெண்மணி. அவங்களே எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு. ரொம்ப அழகாக எந்த ஒரு விதத்துலேயும் ஆடம்பரம் இல்லாமல் அந்த பணியில் அதே லெவலில் தான் அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க இப்போ உள்ள குரு. இதற்கு மேலாக ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது எவ்வளவோ சிரமம் இருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்ச்சியின் இடையில் பல ஒத்துழைப்புகள் இருக்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, இங்கே ஒளியாக இருந்தாலும் சரி, சின்ன இடத்த க்ளீன் பண்ணி கொடுக்குறவங்களாலும் சரி, ஒரு கூட்டணினா எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில் இன்றைக்கி வாசித்த அத்தனை கலைஞர்களும் முழு ஈடுபாடோட இந்த இசையை வெளிப்படுத்தி அந்த தாளங்களை வெளிப்படுத்தி அந்த குழந்தைக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் மிக நேர்த்தியாக வாசித்த அந்த கூட்டணி பக்கவாதியக்காரர்களுக்கு மிக்க நன்றி. அவங்க எல்லாருமே எனக்கும் கொஞ்சம் பரிச்சயமானவங்க தான். அந்த மிருதங்கம் வாசித்தார் ஒரு தம்பி, அவர் சிவகார்த்திகேயன் மாதிரி, அவர் பேர் அதுதான், ஹரியெல்லாம் கிடையாது, சிவகார்த்திகேயன். ரொம்ப அழகாக இன்னும் நான் இந்த ஒரு இடத்துல சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவித்ததுனால சொல்கிறேன், இங்கே உள்ள வாத்தியக்காரர்களோ எனக்கு 4-5 ட்ரூப்ஸ் இருக்காங்க, யாருமே பணம் என்பதை எதிர்பார்க்கிறதே கிடையாது. என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை கொடுக்கு, அதுக்காக வாத்தியத்தையும் நாட்டியத்தையும் குறைக்க மாட்டான். அந்த நேர்மையாக வாசித்து நேர்மையாக பண்ணி அழகாக பண்ணக்கூடிய பக்கவாத்தியங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். என்னோடய குரூப்பில் ஒரு 4-5 பேரில் இவங்களும் ஒரு நல்ல சன்மானமிக்கமுள்ள ஒரு கலைஞர்கள். அது மாதிரி ஒப்பனை பண்ண அந்த அம்மா மிக அழகாக இந்த ஒளி அமைச்சு கொடுத்துட்ருக்கவங்க எல்லாருமே ஒரு கூட்டணியாக இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. மேலும் இந்த குழந்தை எங்கள் லெவலுக்கு வர முடியாட்டாலும் இதில் ஒரு நிலையானபடி இருந்து படித்து வேலைக்கு போகட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், இந்த கலையை விழக்கூடாது என்பது அதை மேலும் மேலும் கொண்டு வருவாள் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கலைக்கு இந்த அரங்கத்துக்கு மிக நேர்த்தியாக கொண்டு வந்தது அவருடைய பாட்டி. ஏன்னா பெரியவங்க யாரும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாது. நம்ம 100 ரூபாய் செலவழித்தா 200 ரூபா சம்பாதிக்க முடியுமா? அதை தான் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். ஆனால் இதனால் இப்போ செலவழித்ததுனால அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் பரம திருப்தி. இந்த கலையை நம்ம குழந்தை கற்றுன்றது, ஒரு இடத்துல ஆடினது அப்படிங்கும்போது அவங்க மனசு இன்றைக்கி எப்படியோ போயின்ட்டுருக்கோம். அதனால் அந்த பாட்டிமாருக்கு என்னுடைய நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நாட்டியத்துறையில் மேலும் மேலும் வளர உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அந்த குழந்தைக்கு வரணுங்கிறது என்னோடய அபிப்பிராயம். எனக்கு இந்த வாய்ப்பு நல்கிய இந்த குடும்பத்தாருக்கு நன்றி. Thank you, sir, for your valuable words. A small introduction about Dr. K. Vasudevan, sir. Dr. K. Vasudevan, who is the founder and director of Prince Institutions. Prince Educational Society was established in 1978 by our founder,
Chairman Dr. K. Vasudevan, MA, B.Ed, PhD. Going down memory lane in the 70s, our chairman had realized the need for an institution which will serve as a role model and stand apart from other educational institutions. The setting up of Prince Matriculation Higher Secondary School, Nanganallur, Chennai, helped in the evaluation of Prince Matriculation Higher Secondary School, Madipakam, Chennai, which met this need. In order to serve the poor and needy, he started a Tamil medium school as well. Today, this educationist, industrialist, and pioneer heads an art and science college and 2 engineering colleges in Chennai. I now request Dr. K. Vasudevan sir to render a few words about Kavishree's performance. Respected guests on the stage and off the stage, I am happy very much to participate in this Maranda Nadana Arangetram. She is a very cute student in our school. She is studying in 7th standard. And I noticed not only the student, already I produced Dr. Subhasri. She is also from our school, yes. சுபஸ்ரீ வந்து எங்கள் பள்ளியில் படிச்சுட்டு அது பிறகு அவங்க அப்பாவும் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான் மிஸ்டர் முருகன். அவங்க இப்போ வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து பெரிய இசை பேராசிரியர் டாக்டர் சுபஸ்ரீ. எஸ். ஸோ அவங்கள பற்றி நான் சொல்லணும். ஏன்னா நம்ம பள்ளி வந்து பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வந்து ஏகப்பட்ட திறமைசாலிகள் இருக்கிறாங்க. அதில் வந்து இசையில் வந்து டாக்டர் சுபஸ்ரீயை வந்து பீட் பண்ணவே முடியாது. ஆமாம், ஆமாம். ஏன்னா நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு அடிக்கடி போயிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு 2 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற பேராசிரியர் சொல்லுவாங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்டு நம்பர் 1ங்க எங்கள் யூனிவர்சிட்டிலேயே அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ இப்போ கூட எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். எங்கள் சுபஸ்ரீ வந்து என்னுடைய இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாடுறதுன்றது பெரிய விவகாரம் தான். ஏன்னா அவங்க பேராசிரியர் லெவலில் இருக்கிறாங்க. பேராசிரியர் இருந்தாலும் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாடியிருக்கிறாங்க. இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து எங்கள் மேடம்லாம் சொல்லிட்டாங்க ஈஸியாக அவங்க நாட்டியை பற்றி எல்லாமே பெரியவரும் சொல்லிட்டாங்க. நான் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி அவங்க பெற்றோர் இருக்கிறாங்களே, ரொம்ப விஜய கணேஷ், ஜெயஸ்ரீ எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்சியர் பேரண்ட்ஸ் எங்கள் ஸ்கூலில். அவங்க எனக்கு பேரண்ட்ஸ் எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க. நான் முதல் ரெஃப்யூஸ் பண்ணேன். இல்லை மேடம், எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது சொல்லியிருக்கு. எனக்கு இருக்குது, இன்னி கூட வேலை நடந்துட்டு தான் இருக்குது. எனக்கு ரூஃப் போட்டுருக்கோம், எங்கள் பில்டிங் எல்லாம் போட்டுருக்கோம். பட் இருந்தாலும் வந்து ஐ வாண்ட் டு அட்டெண்ட். அதனால் ஐ கேம் இயர் இன் டைம். அவங்க சொன்னாங்க நீங்கள் 11 மணிக்கு 12 மணிக்கு வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னாங்க. நோ, ஐ தேங்க்யூ டு விஜய் கணேஷ் அண்டு மிஸ்ஸஸ் விஜய் கணேஷ் அண்டு ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. அண்ட் லதா அரவிந்த் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, அவங்க ஏற்கனவே எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ அரங்கேற்றம் நடத்தியிருக்கிறாங்க. அதில் எல்லாமே நான் கலந்துட்டுருக்கிறேன். அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லணும். தேங்க்யூ. கவிஸ்ரீயின் பெற்றோர்கள். ஸ்ரீ குருபியோ நமக. சித்ராமம் 15 வருஷம் கழிச்சு திருப்பியும் ஜான்வரி 25, 2009 எங்கள் அரங்கேற்றத்துக்கு வந்தாங்க. இப்போ 2024 டிசம்பர் 25 வந்திருக்காங்க.
அன்னையிலேருந்து எப்படி நாங்கள் பார்த்து பேசினோமோ இன்றைக்கும் அதே மாதிரி ரொம்ப அது இவ்வளோ வயசாகியும் அந்த கலை மேலே இருக்கிற ஈடுபாட்டில் அவ்வளோ அழகானத்துக்கு பேசினாங்க. ஐ திங்க் அது கவிஷ்டிக்கு பாக்கியம், எனக்கு பாக்கியம் தான். நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். நேற்றுக்கு காரில் வரும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தோம். முக்கியமான ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டுருக்கேன். ஒரு 22 வர்ணம் கம்போஸ் பண்ணியிருக்கோம் ஓனாகவே. எழுதி சுபஸ்ரீ மேம் அவங்க ட்ரூப் தான் பண்ணிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வர்ணம் கைலை மலை வாசாங்கிற வர்ணம் நம்ம சித்ரா மேம் முன்னாடி தான் நான் அரங்கேற்றம் பண்ணினேன். நங்கநல்லூரில் ரஞ்சனி ஹாலில் வெரி ஃபஸ்ட்டு அரங்கேற்றம். இப்போ அவங்க சொன்னாங்க அப்படியே போக போக சீட்டு நுண்ணிக்கே வந்துட்டேன், அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு கேளுங்க. நான் என்னோடய குருவோட பர்மிஷன் கேட்டுட்டு தான் இது மாதிரி ஒரு வர்ணம் பண்ணலாமான்னு ஆசையாக இருக்குன்ட்டு பண்ணேன் அப்படின்னாங்க. அப்புறம் இவங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க உனக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க, நீ நிறையா எழுது அப்படின்னு இவங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் மீதி 20 வர்ணமும் நாங்கள் எழுதி கம்போஸ் பண்ணி முந்தானத்தி வந்து பாரதியாரோட ரிலிக்ஸ் எடுத்து அதுக்கு இது மாதிரி மேம் ராகம் போட்டு மாதா பராசக்தி வர்ணம் பண்ணினோம். அது மாதிரி 4000 திவ்ய பிரபந்தத்துலேருந்து ஒரிஜினல் வேர்ட்ஸ் எடுத்துன்னு அதுக்கு ராகம் தாளம் போட்டு இது மாதிரி வர்ணம் ஃபார்மேட்டில் பண்ணி எல்லாம் பண்ணினோம். ஸோ இன்றைக்கி இவ்வளோ வர்ணம் என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஊக்குவிச்சதுனால தான் இன்றைக்கி எங்களால் வந்து எந்த அளவுக்கு இருக்குது. தேங்க்யூ மேம். அதே மாதிரி வந்து சீஃப் கெஸ்ட்னோடனே கவிஸ்ரீ அம்மா பற்றி சொல்லி ஆகணும். அவர் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகி 2 குழந்தை அவங்க அரங்கேற்றம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கவிஸ்ரீ என்கிட்ட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னாங்க இது மாதிரி நான் அரங்கேற்றம்லாம் பண்ணியிருக்கேன், இன்விடேஷன்லாம் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷாக்காகவே ஆகிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தை முடிஞ்சு அவங்க ஹஸ்பண்ட்னா அப்படின்னா கலைக்கு அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கிறது. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அலாட். இருந்து அப்போ தெரியாத போச்சு, பக்கத்தில் தான் அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு அப்போ யாருன்னு தெரியாது. அதுலேருந்தே வந்து அவங்க அம்மா வந்து இது மாதிரி பண்ணால் அவங்க அம்மா இவ்வளோ அரங்கேற்றம் பண்ணி சார் முன்னாடி கற்றுக் கொடுத்து பண்ணிருக்காங்க. ஒரு இதில் கூட என்கிட்ட இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க, டான்ஸ் சைடில் வரவே மாட்டாங்க. நான் சொன்னேன் நீங்களும் அரங்கேற்றம் முடிச்சுனா இல்லை மேடம் உங்கள் கோரியும் நீங்கள் எதுக்குங்க, இது என்னோடய குழந்தைக்கு இது அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ஒரு டான்ஸ் தெரிஞ்சவங்க மாதிரி என்கிட்ட பேச மாட்டாங்க. என்னமோ ஒரு ஆர்டினரி பேரண்ட் மாதிரி தான் அவங்க இருப்பாங்க, அந்தளவுக்கு கலை. இப்போ சொன்னேன் முதல்ல உங்கள் குரு வராங்களா கேள்விட்டா, என்னோடய குரு எல்லாத்துக்கும் இவ்வளோ வருஷமாக வந்திருந்தா மேம் சொன்ன மாதிரி இப்போ உடம்பு சரியில்லைனால லாஸ்ட்டு ஒரு கொரோனாக்கு அப்புறம் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு கம். ஸோ அங்கேருந்து இப்போ பார்த்தேன் கண்டிப்பாக மங்களம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் எனக்கு ஃபோன். ஸோ குரு பார்வை தான் வந்து கோடி புண்ணியம் நாங்களாம் நினச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஜெயஸ்ரீ மேடம்னால எனக்கும் அந்த ஒரு அவெல்லாம் வந்து பழைய காலத்து குரு, அந்த குருலாம் இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு அவங்கெல்லாம் மாஸ்டர்னாலே நாங்கள் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். இப்போ மாஸ்டருங்கிற வார்த்தையே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி அடுத்து டிசிப்ளின் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பிரின்ஸ்கோல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சார். நான் சொல்லுவேன் அவர் என்ன சொன்னாலும் ஒவ்வொரு குழந்தையும் தூக்கி விடுறார். அது நமக்கு வேண்டியது குழந்தைகளை தூக்குறது. அந்த இது வந்து இவ்வளோ வருஷமாக சர்வீஸாக பண்ணிட்டுருக்கார். பிகாஸ் ஸ்டேட் ரேங்க் வந்து பரத்லாம் வந்து என்னோடய சொந்த தாய்மாமா பையன், அவ்வளோ பெரிய பேர் கிடச்சிது அந்த ஸ்கூலுக்கு அப்போல்லாம். ஸோ இன்னும் மெயின்டைன் பண்ணிருக்கார். ஸோ இவ்வளோ பெரிய ஆள்லாம் வந்து குழந்தைய வாழ்த்தி எங்களை வாழ்த்தினதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ மேம். அண்ட் இன்னைக்கு கம்பேரிங் பண்ண ஸ்டூடெண்ட் பூமிகா நரசிம்மன், ஷீஸ் டூயிங் her MFA in Tamil Nadu Fine Arts University, and Lakshana, she's doing her first year college, Ethiraj College, and Vasha, she's doing her nursing in Ramachandra Medical College. ஸோ எல்லாருமே இன்னி வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு அவங்க சார் சொன்ன மாதிரி 10th முடிச்சு 12th முடிச்சு காலேஜ் முடிச்சு ஸ்டில் they are supporting. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் 3 பேருமே இதே அரங்கில் அரங்கேற்றம் முடித்தவங்க, 3 பேரும் இதே இடத்துல அரங்கேற்றம் முடித்து இது பண்ணுவாங்க. அண்ட் அட் லாஸ்ட் ஐ வுட் லைக் தேங்க்யூ மை மியூசிக் ட்ரூப் சுபஸ்ரீ மேம் அண்ட் ஹரி சார், நிமல் சார், தினேஷ் சார் அண்ட் மை சபார்டினேட் ரங்கப்பிரியா. எல்லாருக்குமே அவங்க சொன்ன மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் தான். அண்ட் அட் லாஸ்ட் த சீன் செட்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க, பேக்லேருந்து பண்ணினது எல்லாமே பிரேமாலியா ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot.